வணக்கம் அன்பர்களே, வாருங்கள் பாசந்தி செய்வது எப்படி என்று பார்ப்போம். பாசந்தியை நாம் வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம். முதலில் ஒரு பேனை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1 லிட்டர் பாலை சேர்க்கவும். பின் அதனை நன்றாக காய்ச்சவும். இப்படி நன்றாக காய்ச்சிய பாலில் வரும் ஆடைகளை சேகரித்து கொண்டே வாருங்கள். மீடியம் தீயில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பாலின் மேல் சேர்ந்துள்ள ஆடையை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து கொண்டே வாருங்கள். இதேபோல் சேகரித்து கொண்டே வர வேண்டும். பின் 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பாலாக சுண்டும் வரை நன்றாக காய்ச்சி கொண்டே வரவும். இதுபோல் ஆடைகளை எடுத்துக்கொண்டே கிண்ணத்தில் சேர்க்கவும். பாலை இதேபோல் கலரிக்கொண்டே இருக்கவும். பால் மிதமான தீயில் வைத்து, அதிகமான தீ இருக்கக்கூடாது, மிதமான தீயில் வைத்து பாலை சுண்ட காய்ச்சி அதன் மேல் படரும் ஆடைகளை ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேகரிக்க வேண்டும். இவ்வாறு சேகரிக்க வேண்டும். இவ்வாறு ஆடைகளை சேகரிக்க வேண்டும். இவ்வாறு படர்ந்து வரும் ஆடைகளை ஓரமாக நகர்த்தி ஒரு கரண்டியால் அதை எடுத்து சேகரிக்க வேண்டும். இவ்வாறு சேகரித்து கொண்டே வர வேண்டும். கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனை அப்படியே விடக்கூடாது, பாலானது தீந்துவிடும். கிளறிக்கொண்டே வர வேண்டும். கிளறின பிறகு வரும் ஆடைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கவும். இந்த மாதிரி நல்லா பால் நல்லா காஞ்சி சுண்டின உடனே என்ன பண்ணுங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு சேகரித்து வச்சிருக்கிற இந்த பால் ஆடையை இதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் ஏலப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்ட பிறகு எடுத்துக்கோங்க. திராட்சை எடுத்துக்கோங்க. ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு 6 பாதாம் பருப்பு, ஒரு 8 பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3த்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். திராட்சையை இதில் அப்படியே போட்டுடலாம். அந்த அரைச்சி எடுத்த பவுடர் இதுதான். இது அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். இதை நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னும் சாப்பிடலாம். இதுதான் பாசந்தி. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான டிஷ்ஷு. ஆனால் என்ன, கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். மற்றபடி இது மிகவும் சுவையாக இருக்கும். அதனால் இதனை செய்து சாப்பிடுங்க.